ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். அண்ட் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் ஒரு சின்ன கதையோடு தான் வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தரை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. அப்போது அவருக்கு இருக்கிறது 2 சாய்ஸ். என்ன அப்படின்னாக்கா, ஒன்று அந்த பாம்பை துரத்திட்டு போயிட்டு, நீ ஏன் என்னை கடிச்ச, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னை நீ கடிக்கலாமா அப்படின்னு அதை கடித்ததுக்கு அதுக்கு தண்டனை கொடுக்கறது. இன்னொன்று, தான் உடம்புல ஏறின அந்த விஷத்தை உடனே அப்புறப்படுத்துறதுக்கு, அந்த காயத்தை ஆத்துறதுக்கு உண்டான வேலையை பார்க்கறது. இது ரெண்டில் எதுங்க பெஸ்ட்டு சாய்ஸ்? நம்ம உடம்புல ஏறின அந்த விஷத்தை எடுக்கவும், விஷத்தை முறிக்கணும், இல்லை விஷத்தை இறக்கணும், இல்லை அந்த காயத்துக்கு ஆற்றணும். அதுதானே பெஸ்ட்டு சாய்ஸ். கண்டிப்பாக இதுதான் பெஸ்ட் சாய்ஸ் நீங்கள் நினைப்பீங்க. அதையேங்க நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒருத்தவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஒருத்தவங்க நம்மளை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, இல்லை ஒருத்தவங்க நம்ம ஒருத்த தெரியாமல் நம்மளை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, நம்மளை டீவேல்யூ பண்ணிட்டாங்க, நம்ம மதிப்பு அவங்களுக்கு தெரியல, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, அலட்சியப்படுத்திட்டாங்க. இப்படிலாம் பண்ண ஒருத்தவங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பெயினை சேஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும், ஏதாச்சும் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு தானே நம்ம யோசிக்கிறோம். நான் அந்த யோசனை தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம அப்படி தான் வளர்க்கப்பட்டுருவோம். நம்ம பார்க்குற சினிமா ஆகட்டும், நம்ம பார்க்குற சீரியல் ஆகட்டும், நம்ம கேட்குற கதைகள் ஆகட்டும், எல்லாமே ரிவெஞ்ச் ஒன்று தான். நம்ம பட்ட காயத்துக்கு நம்ம மனசு ஆறும் அப்படின்ற மாதிரி ஒரு மாயை நமக்கு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. இப்போது லைஃப்பில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சப்போர்ட்டாக இருப்போன்னு நினச்சவங்க சப்போர்ட் இல்லாமல் போகலாம், இல்லை நீங்கள் நம்பின ஒருத்தவங்க நம்பிக்கை வீணாக்கலாம், இல்லை எமோஷ்னலாக உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சவங்க சப்போர்ட் பண்ணாமல் போயிருந்துருக்கலாம், இல்லை நீங்கள் உண்மையாக இருந்து அவங்க உங்களுடைய உண்மைத்தன்மையை பாதிக்கிற மாதிரி எதாவது நடந்திருக்கலாம், இல்லை உங்களை அலட்சியப்படுத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம், உங்களுடைய ஒர்த்து தெரியாமல் உங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாதிரி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வரும். பட் நாம் என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரே ரிவெஞ்ச், நம்ம பழி வாங்கிறது தான். நாம் என்ன அனுபவிச்சோமோ அதை அப்படியே நாம் அவங்கள்ட்ட கொடுக்கணும், அவங்களையும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான். கஷ்டம்தான், நான் சொல்கிறத ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் என் லைஃப்பில் நடந்ததுனால தான் இதை நான் இன்றைக்கி சொல்ல வந்தேன். ஸோ என் லைஃப்லேயும் இது நடந்திருக்குது, எனக்கும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் நிறைய வந்திருக்குது. பட் அந்த காயத்தை நான் எனக்குள்ளே வச்சிருக்க அது இன்னும் அதிகமாக தான் போச்ச ஒழிய எனக்கு ஒரு நிம்மதியான மனநிலை கிடைக்கல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதை அப்படியே விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ அந்த கடித்த பாம்புக்கிட்ட போயிட்டு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என் ஒர்த் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னால் அந்த பாம்புக்கு அது புரியும் நினைக்கிறீங்க? அதே தாங்க மனுஷங்களுக்கும். உங்களை காயப்படுத்தினவங்கள போயிட்டு, என்னை ஏன் காயப்படுத்தின, நான் என்ன அவ்வளோ ஒர்த் இல்லையா, நான் ஒரு எனக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு நான் ஒர்த் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு ஒருத்தர் உங்களை கொண்டாந்து நிறுத்தினாங்க அப்படின்னாக்க அந்த உறவு உங்களுக்கு தேவையுமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுடணுமா, அவங்க அப்படியே போயிடணுமா, கவலைப்படாதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க, இந்த காலத்தில் நவடேஸ் கர்மா ஹேஸ் கிரேட் ஆப்டிடியூட் அப்படின்னாக்க, விதி ரொம்ப பசியோடு இருக்குதுங்க. அதுக்கு நமக்கு பொறுமை மட்டும்தான் வேணும். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை இந்த அளவுக்கு காயப்படுத்தின ஒருத்தவங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதை பார்த்துட்டு, அதை எப்போ நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்களோ அப்பயே நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. கண்டிப்பாக நடக்குங்க, நடந்திருக்கு, எல்லார் வாழ்க்கையிலுமே இது நடந்திருக்குது. ஸோ நான் சொல்கிறது இதுதான். உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு காயம் இருந்தது அப்படின்னாக்க, அந்த காயத்துக்கு பின்னாலேயே போயிட்டுருக்காதீங்க. அந்த காயத்தை உண்டு பண்ணவங்களுக்கு அந்த காயத்தை நீங்கள் திரும்ப கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. அவங்க விதி, அவங்க பண்ண தப்பை அவங்க விதி கண்டிப்பாக பார்த்துக்கும். கர்மா யாரையும் விடவே விடாது. நம்புங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க. உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு பாதிப்பையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை.
அவங்க பண்ணதுக்கு தானாகவே அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது நான் நம்புகிறேன், என் லைஃப்லேயும் நடந்திருக்குது. ஸோ நான் எனக்கு பண்ணவங்க எதையுமே நான் போய் பண்ணவே இல்லைங்க. பட் ஆனால் அவங்க தானாக அனுபவிக்கிறாங்க. அதை நான் இப்போ பார்த்துக்கிட்டும் இருக்கிறேன். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ரிவெஞ்சுன்றது தேவையே இல்லை. உண்மையான ரிவெஞ்ச் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களை உயர்த்திக்கிறது தான், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காயத்தை ஆற்றிக்கிறது தான். புரியுதுங்களா? ஸோ இதை நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம மேலே நமக்கு ஒரு மரியாதை வரும், நம்ம மேலேயும் நமக்கு ஒரு மதிப்பு வரும். ஸோ இதையும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. ரிவெஞ்சுன்றது உண்மையான அமைதியையோ நல்ல மனநிலையோ நல்ல வாழ்க்கையோ நமக்கு கொடுக்கவே கொடுக்காது. புரியுதுங்களா? ஸோ நமக்கு வந்த கஷ்டங்களை வந்துருச்சு, நம்ம அனுபவிச்சிட்டோம், காயப்பட்டுட்டோம். ஸோ அதை திரும்ப நமக்கு இதை கொடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் எனர்ஜி உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த எனர்ஜியும் அந்த டைமையும் உங்கள் காயத்தை ஆற்றிக்கிறதுக்கும் உங்கள் லைஃப்பை அடைய வைக்கிறதுக்கும் நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா உங்கள் முன்னாடி நான் உட்காந்துருக்கேங்க. நான் ஒரு பேர்ன் சர்வைவர். எனக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு நான் எல்லாரையும் போய் கேள்வி கேட்கணும் அப்படின்னாக்கா கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக வாழ்நாள் முழுக்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் விட்டுட்டேன். அதை எதுவுமே தேவையில்லை, விட்டுட்டு நான் என்ன கவனிக்க ஆரம்பித்தேன். என் லைஃப்பை நான் எப்படி முன்னேற்றுறது, நான் என் காயத்தை எப்படி ஆற்றிக்கிறது அப்படின்னு முன்னேறி வந்து தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்து நான் பேசிகிட்ருக்கிறேன். ஸோ இது என்னால் முடியுது அப்படின்னாக்கா உங்களால் முடியாதுங்களா? கண்டிப்பாக. நீங்கள் அப்படியே விட்டுணுமான்னு கேட்குறீங்களா? விட்டுருங்க. கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்புங்க. நவடேஸ் கர்மா யாரையுமே விடாது. சரிங்களா? அவங்களுக்கு உண்டான பயன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை கடவுள்கிட்ட விட்டுருங்க. நீங்கள் உங்களை பாருங்கள், கடவுளை நம்புங்க, உங்களை நம்புங்க, உங்கள் காயத்தை நீங்களே ஆற்றிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? ஆல் தி பெஸ்ட்.